வணக்கம். பரவாண்டு குரு பயிற்சி பலன் சொல்ல போகிறோம். குரு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ மிதுன ராசிக்கு சொல்கிறோம். மிதுன ராசிக்கு ஜென்ம குரு. ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ஈசனார் ஒரு பக்கம் திருவோட்டில் இறந்துன்னதும், வாலி பட்டமிழந்து போகும்படியானதெல்லாம் இந்த 1 இயராக மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் எதுலேயும் டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் ஒரு விதமாக பார்த்து, அதாவது 1 2ஆக்கி 2 4ஆக்கி பேனை பெருமாளாக்குற கதையாக இந்த மிதுன ராசிக்காரெல்லாம் திங்கிங் பவர் பயங்கரமாக. அதாவது ஜென்மத்தில் குரு இருந்தால் ரியலாகவே அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், சிந்திக்கிற தன்மை இருக்காது. எதுலேயுமே ஒரு பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். மிதுன ராசிக்காரனாவே பொறுமை தான். பெருமாளுடைய ராசி, புதன் பகவானுடைய ராசி. அவங்களுக்கு இப்போ தான் 7.5 சனி, அஷ்டம சனி முடிஞ்சது. இப்போ சனி 10ல் தொழில் வளர்ச்சி அடையும். இந்த குரு மாறும்போதுங்க, இந்த 40 நாளில் குரு மாற போகிறாரு. குரு மாறிட்டால் மிதுன ராசிக்கு என்னென்ன குறைகள், அசையா சொத்து, வீடு, மண்மனை வாங்கணும், தொழில் அபிவிருத்தி, செய்தொழில் மேன்மை, கல்வியில் எஜுகேஷன், டிகிரி, வேலை வாய்ப்பு. அதாவது இந்த இப்போ 2க்கு குரும்போது உச்சமாகும் போது பணப்புழக்கம் அதிகமாகும். பணப்புழக்கத்தை ஏதோ ஒரு முதலீடு பண்ணணும். ஜுவல்ஸோ, அதாவது அசையா சொத்து மேலேயோ, வண்டி வாகனத்து மேலேயோ பணத்தை போடணும். பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. பணத்தை இறுக்கி பிடிச்சி வேலை செய்யணும். பணம் இருக்குது அப்படின்ட்டு எதார்த்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது ஒரு காலத்தில் வந்து சேரும்னு வச்சுங்க. இருந்தாலும் கூட அந்த பணம் நம்மளுக்கு உபரியாக உங்களுக்கு அஷ்டலட்சுமி தேடி வரக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசிக்கு. அப்படி ஒரு சிறப்பான யோகம். ராகு கேது பயிற்சின்னு பார்த்தாலும் அது டிசம்பர் நவம்பரில் ராகு கேது பயிற்சி ஆக போகுது. அதுவும் ஒரு சிறப்பு அம்சம். சனி இது வரைக்கும் 9ல் இருந்த சனி 10க்கு போயிட்டார். அதே ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பு. குரு ஜென்மத்திலிருந்து விலகிறது இதை விட ராஜயோகம். அவங்கவுங்க திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நாம் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அவைய யோகமான திசையாக இருந்தால் 100% யோகம். அதான் பாதகமான திசை இருந்தால் 50% பாதகம். இந்த நாம் சொல்கிற பலனெல்லாம் நடக்கும். இது இந்த மாதிரி அமைப்புகள். அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய படிச்சுட்டு இருந்தாங்கன்னா படிப்பே இல்லைன்னா படிப்பு நல்லா வரும். அதாவது காலேஜ் படிக்கிறோம்னா டிகிரி ஹோல்டர் ஆகி பச்சங்களை கையெழுத்து போடக்கூடிய பவர் அவங்களுக்கு கிடச்சிரும். வேலை வாய்ப்பு, குடும்ப தலைவர், குடும்ப தலைவினா குடும்பத்தை நல்லா நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இந்த 100% இருக்குது. வேலை வாய்ப்பு இது வரைக்கும் வேலையில் ஒரு அசட்டுத்தனமாகவும், வேலையில் ஒன்றும் இல்லாமல், வேலை என்னடா எத்தனை வேலை செஞ்சாலும் இதில் ஒரு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற அந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு நிம்மதியான 10 பேர்த்துக்கு 10ல் சனி இருந்தால் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது. இது பாக்கியாதிபதி போய் 10ல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தொழிலில் ஒரு திருப்தியான ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அந்த மிதுன ராசிக்காரருக்கு நடக்கும். மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் குரு அந்த 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாருங்க. அபரிவிதமான தொழில் வாய்ப்பெல்லாம், பொருளாதார வாய்ப்பெல்லாம் நடக்குங்கிறத இதன் மூலம், இந்த குரு பயிற்சியின் மூலம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.